நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். அருமையான உடைய மகனுடைய வாழ்க்கையிலே, அருமையான சாதனம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீ செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக, எல்லா கிருபைகளுக்காக, எல்லா இரக்கங்களுக்காக, தயவுக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இந்த வீட்டின் மேற்கலத்தை அமைக்கும்படிக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பொருளாதார உதவிகளையும் மற்ற எல்லா உதவிகளையும் கற்றுக் கொடுத்து இந்த வீட்டை கர்த்தராவே பிரதிஷ்டை பண்ணுவதற்கு நீ கொடுத்திருக்கிற நல்ல அன்புக்காக, கிருபைக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுது இந்த வீட்டை நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இதை நாங்கள் பிரதிஷ்டை செய்து ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டுங்கள். கரங்களை தட்ட மாட்டீங்களா? தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. சின்ன பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள் எல்லாரும் நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். சத்திய தெய்வத்தின் ஏக மைந்தனை விசுவாசிப்பேன் உம்மையே. சத்திய தெய்வத்தின் ஏக மைந்தனை விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் நன்றியோடு நான் துதி பாடுவேன் என்ற நேசுராஜனே. எனக்காய் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். வேதவசனத்தை வாசிக்கிறேன். வீட்டில் தங்குறாங்க அவங்களுக்கான வாக்குத்தத்த வசனத்தை சங்கீதம் 128 1 6 வசனங்களை வாசிக்கக்கூடிய சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும்.
உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கழிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒளிவதிர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமில் வாழ்ந்திருப்பார். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். கர்த்தருடைய வசனங்களை கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் எல்லாரும் மனைவிக்காக நாங்கள் நடிச்சுகிறோம். கொடுத்திருக்கிற நல்ல வீட்டுக்காக இந்த இடத்துல தெய்வ பிரசனம் இறங்கி வரட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தெய்வ மகிமை இறங்கி வரட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீனாய் மலையில இறங்கி வந்த அதே தெய்வ பிரசனம், ஆமென், ஹல்லேலூயா. மேல் வீட்டில் இறங்கி வந்த அதே தெய்வ பிரசனம் இந்த மேல் வீட்டிலும் இறங்கி வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சமாதானமான தெய்வ பிரசனம் இந்த இடத்தை முழுவதும் சுற்றி வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தெய்வ தூதர்கள் இந்த இடத்தை உலாவி வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆமே, கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு பாளையமாய் இந்த இடத்தை கர்த்தர் மாற்றுகிறதற்காக வந்து ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். அருமையான நம்முடைய மகனுக்காக ஆமே சாலமன் பிரதருக்காக ஆண்டவரே அவங்களுக்காக அவங்களுடைய குடும்பத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். அதே போல இங்கே தங்கி தாபரிக்கிற ஆண்டவரே அருமையான சாமியல் பிரதருக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். மனைவி பிள்ளைகளுக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென், கர்த்தர் அவர்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென், இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுவதும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இவர்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற எல்லா சத்ருவின் கிரியைகள், ஆமென், அன்சார கிரியைகள், அசுத்த கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அழிக்கப்பட்டு போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னத்தினால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஓடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ மகிமையினால் ஓடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வீடு ஒரு பரலோகமாய் கர்த்தர் மாற்றி தருவீராக. ஆமென், தேவ ராஜ்யம் இந்த இடத்துல இறங்கி வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ராஜ்யத்தில் இருக்கிற சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியும் இந்த இடத்துல நிலைத்திருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல சுகமும் பலனும் இந்த இடத்துல என்னுடைய பிள்ளைகள் தங்கி தாவரிக்கும் போது உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயற்கை சிற்றங்களினாலும் எந்த வித காரியங்களினாலும் என் பிள்ளைகளை சரீரம் பாதிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகன் செய்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எடுத்து அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு கர்த்தருடைய மகனை பயன்படுத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். கன்னியான சிசுரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஞானத்தினால் உடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். வீட்டின் எல்லா எங்கிலும் தேவனுடைய சமாதானம், சந்தோஷமும் ஆமென் நிறைவாய் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சரி, ஜெபம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பான், அவர் ஆரோனை குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்கப்படுவார். வானத்தை பூமியின் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரர்கள். நாமோ இது முதல் என்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல வீட்டுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாருடைய இதயம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அருமையான பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே நல்ல வீட்டுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதை கட்டுவதற்கு என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் பலன் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் உம்முடைய பிள்ளைகள் மூலமாய் மகிமைப்படும்படிக்கு நீர் கொடுத்திருக்கிற நல்ல கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்.
இந்த இடத்துல தெய்வ பிரசன்னம் ஆமென் இறங்கி வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்போது தெய்வ பிரசன்னம் இறங்கி வந்தது போல இந்த இடத்துல இறங்கி வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வீட்டை நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இதை நாங்கள் ஆசீர்வதித்து இதை நாங்கள் திறக்கிறோம். நாம மாத்திரம் இதன் மூலமாய் மகிமைப்படுவதாக. இயேசு மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லோரும் கரங்களை தட்டுவோமா? எல்லாரும் உள்ள வாங்க, எல்லாரும் உள்ள ஆசீர்வதிங்க. ஆயிரம்
ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பு கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல இடத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வாழ்க்கையிலே அருமையான பிள்ளையுடைய வாழ்க்கையில் அருமையான அவன் சகோதரருடைய வாழ்க்கையில தேவன் செய்திருக்கிற குடும்பத்துக்கு தேவன் செய்திருக்கிற அன்புக்காக இரக்கத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு வைத்ததீங்கள நன்றியோடு வைத்ததீங்களப்பா. இதுவரை செய்து வந்த எல்லா கருவைகளுக்காக இறக்கங்களுக்காக தயவுக்காக அன்புக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறார்கள். நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பு கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பு கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அன்னை பரலோகத்திதா ஆண்டவரே, நல்ல எபினேசரா என் பிள்ளைகளை நடத்தி வந்திருக்கிற அன்புக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். கிருபையுள்ள கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நம்ம தியானிக்கிற வேத வசனங்களின் மூலமாய் உங்களோடு கூட பேசுகிறார். பேசுகிறோமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. 15:12 சொல்லுகிறது. ஏற்கனவே வாசித்த வசனங்கள் தான். சங்கீதம் 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா அல்லேலூயா. இடத்தை வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து, இந்த குடும்பத்தார் மாத்திரமல்ல, இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். மக்கள் நம்ம பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நினைக்கிறவராயிருக்கிறார். மனிதர்கள் நம்மை மறந்து போகலாம். மனிதனுடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே மறதி வருவது இயற்கை. ஆனால் ஆண்டவர் நம்மை மறப்பது இல்லை என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. எனக்கு தெரிந்த ஒரு நபர் இப்படியாக சொன்னார். டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் மிகவும் ஞாபக சக்தி அதிகம் உள்ளவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அவங்க சொல்லும் போது, இந்த நாளில நீங்க என்னை பார்க்க வந்தீங்க, இந்த சம்பவம் இந்த இடத்துல நடந்தது அப்படின்ட்டு அவங்க சொல்லுவதை அவர்கள் கவனித்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களும் அதிகமான ஞாபக சக்தி உள்ள ஒரு திறமை படைத்தவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் எல்லாருமே ஒரு காலத்துல, கருணாநிதிக்கு ஒரு காலத்துல என்னாச்சு, மறதி வந்துச்சு. தான் யாருன்னு தெரியாமலே அவர் இறந்து போனார். ஆனால் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு தேவன் சொல்லுகிறார், அவர் நம்மை நினைவா இருக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? எரேமியா 29:19, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு
நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் நம்மை குறித்து நினைக்கிற நினைவுகள் எல்லாம் தீமைக்கானவைகள் அல்ல, அவர்கள் எல்லாம் நன்மைக்கானவைகள். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றேன்? உங்களையும் என்னையும் குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற எல்லா திட்டங்களும், எல்லா தீர்மானங்களும், எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா காரியங்களும் அது தீமைக்கானவைகள் அல்ல, எல்லா நன்மைக்கானவைகளையாகவே கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அருமையான இந்த குடும்பத்தாருக்கும் இந்த இடத்திலே தங்கி தாவிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், உங்களை குறித்து ஆண்டவர் தீமையான காரியங்கள் அல்ல, நன்மையான நினைவுகளை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவன் நினைக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பலர் நினைக்கிறாங்க, ஆமென், உண்மைதான். நம்முடைய நிலைமையை குறித்து பலர் நினைக்கிறாங்க, பலர் யோசிக்கிறாங்க, பலர் அவன் விசாரிக்கிறாங்க, பலர் நம்மை குறித்து கரிசனையா இருக்கிறது உண்மைதான். ஆனால் அவர்களால் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. ஆனால் நம்மை நினைக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஆமென். உங்களையும் என்னையும் நினைக்கிற தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். அவர் இந்த இடத்துல இருக்கிறார், இந்த குடும்பத்தோடு இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, நாம இன்னொரு முறை பக்கத்துல இருந்து பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி அவர் நம்மை நினைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது என்று கவனித்து பார்ப்பீங்களானால், சங்கீதம் 105:42 இப்படியாக சொல்லுகிறது, அவர் தமது பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 19:20 நீங்கள் கவனித்து பார்க்கும்போது, தேவன் அந்த சமூகத்தின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து, 2 காரியங்கள் நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த இடத்துல ஆண்டவர் 2 காரியங்களை நினைவு கூறுகிறார். எதை நினைவு கூறுகிறார்? தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமை நினைவு கூறுகிறார். இரண்டாவதாக தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிறார். அல்லேலூயா, ஆமென். இங்கே இந்த இடத்துல மாத்திரமல்ல, பல இடங்களில் நீங்கள் கவனித்து பார்க்கும்போது, அங்கே ராஜாக்களிலே 2 ராஜாக்கள் 13:23 நீங்கள் கவனித்து பார்க்கும்போது, அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாமுக்கும் ஈசாவுக்கும் யாக்கோபுக்கும் இவரோடு செய்த தம்முடைய உடன்படிக்கையை அவர் அழிக்க சித்தமாயிராமல், அவர்கள் இன்னும் தம்முடைய முகத்தை தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்றால் ஆண்டவர் நம்மை எப்படி நினைவு கூறுகிறார் என்றால், பரிசுத்தவான்களின் மூலமாய் கர்த்தர் நம்மை நினைவு கூறுகிறார். ஆபிரகாமின் மூலமாய் தேவன் இயேசுவை நினைவு கூறுகிறார். இயேசுவின் மூலமாய் ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகிறார். அல்லேலூயா, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பெறும்படிக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக சாபமானார் என்று கலாத்தியரிலே நாம் வாசிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எதை நினைவு கூறுகிறார்? ஆபிரகாமுக்கு கொடுத்திருந்த வாக்குத்தத்தத்தை, ஆபிரகாமுக்கு நான் இதை செய்வேன், என்னுடைய தாசனாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நான் என்ன சொன்னேனோ அதை நிச்சயமாகவே செய்து முடிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அதை நினைவு கூறுகிறார். அல்லேலூயா, அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தபோது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் எதை நினைவு கூறுகிறார்? ஆபிரகாமை நினைவு கூறுகிறார். அல்லேலூயா, பரிசுத்தவான் நினைவு கூர்ந்து ஆண்டவர் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கினார். எதை நினைவு கூறுகிறார்? அவர் பண்ணின உடன்படிக்கையை, அவர் பண்ணின வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிறார். அல்லேலூயா, கர்த்தர் நினைவு கூர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு மூல காரணமாய் முகாந்திரமாய் இருக்கிறது பரிசுத்தவான்களுக்கு தேவன் கொடுத்திருந்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா, ஆமென். ஆமா, இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருப்பதற்கு பல காரியங்கள் இருக்கலாம். அருமையான பிரதர், இந்த இடத்துல பெரிய வீட்டை கட்டிப்பதற்கு பல முகாந்திரம் இருக்கலாம். அவர்களை கர்த்தர் நினைவு கூறுகிறார். அல்லேலூயா, பரிசுத்தவான்கள் மூலமாய் கர்த்தர் அவர்களை நினைவு கூறுகிறார். அதனால் கர்த்தர் இந்த இடத்துல அவர்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
ஹalleluya. பிரதர் சொன்னாங்க 78ல சர்ச்சுக்கு வந்தாங்க சொன்னாங்க. ஆமென். ஹalleluya. கர்த்தர் அந்த நாளிலிருந்து கர்த்தர் அவளை உயர்த்தி ஆசீர்வதித்து வருகிறார். ஆமெனா இல்லையா? ஆமென். ஹalleluya. அப்போ இவருடைய வாழ்க்கையில கர்த்தர் யாரை நினைவு கூர்ந்திருப்பார்? அது இயேசுவை நினைவு கூர்ந்திருப்பார். உங்களை யார் உங்கள் ஆசீர்வாதத்துக்கு யாரை கர்த்தர் நினைவு கூர்ந்திருப்பார்? ஸ்டீபன் பாஸ்டரை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். ஹalleluya. ஆபிரகாமை நினைவு கூர்ந்து கர்த்தர் யாரை ஆசீர்வதித்தார்? லோத்துவை காப்பாற்றினார்ல. அப்போ இவங்க இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருப்பதற்கு யாரோ ஒருவர் காரணமா இருக்கிறாங்க. ஹalleluya. இன்னைக்கு நீங்க நன்றி சொல்ல வேண்டியது யாருக்கு நன்றி சொல்லணும்? ஆண்டவரே, பாஸ்டர் ஸ்டீபன் அவர்களுக்காக நன்றி சொல்ல வேண்டும். ஹalleluya. அவர்களை நினைவு கூர்ந்துதான் கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுங்க. அருமையான சிஸ்டர் அன்னைக்கு சாட்சி சொன்னாங்க. அவன் பாஸ்டர் ஸ்டீபன் அவர்களை குறித்து அவங்க வாழ்க்கையில அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டதா இருந்தது என்று சொல்லி அவங்க நினைவு கூர்ந்தாங்க. இதெல்லாம் நீங்க கவனித்து பார்க்கலாம். அது போன நேற்று தினத்தான் பிரதர் ஒரு வீடியோ அனுப்புனாங்க. அந்த வீடியோல நான் பார்த்தேன். அவருக்கு ரொம்ப சின்ன பையனா இருக்கிற ஒரு போட்டோ, ஸ்ரீதர் பிரதர் சின்ன பையனா இருக்கிற ஒரு போட்டோ எல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா, அந்த வீடியோ நேற்று தான் அனுப்புனாரு. நீங்க சர்கூர் போன அந்த வீடியோல அந்த போட்டோஸ் எல்லாம் இருக்குது, நான் பார்த்தேன். அப்போ ஆண்டவர் என்கிட்ட உணர்த்தின காரியம் என்னன்னா, பரிசுத்தவான்களை நினைத்து ஆமென் ஆண்டவர்களை இவ்வளவு பெரியதான ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. அவர் நினைவு கூறுகிறது மாத்திரமல்ல, அவர் ஆசீர்வதிக்கிறவர். ஹalleluya. கார்னர்ஸ்டோன் மூலமா இருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், டாக்டர் ஸ்டீபன் அவர்களை நினைவு கூர்ந்து கர்த்தரை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆமென். இந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் அதை ஆமென் அவருக்கு பண்ணின அந்த தரிசனம், ஆமென் அவருக்கு பண்ணின அந்த வாக்குத்தத்தங்கள், அதை கர்த்தர் நினைவு கூறுகிறார். சாலமோன் பிரதர் இன்னும் எத்தனை வீடு கட்டினாலும் ஆமென் கர்த்தர் எதை நினைவு கூறுகிறார்? ஆபிரகாமுக்கு அல்டிமேட்டா எல்லாருக்கும் மேலே அந்த நினைவு கூறுகிறார். அடுத்து இவங்க வாழ்க்கையில ஸ்டீபன் மூலமா அவங்க ஆண்டவர் இடைப்பட்டார் அல்லவா, அதன் மூலமா தான் இவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அதன் மூலமா தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கண்டுகொண்டாங்க. அதை நினைவு கூர்ந்து ஆமென் இன்னும் எத்தனை வீடுனாலும் கர்த்தர் உங்களுக்கு கட்டிக் கொடுப்பார். ஹalleluya. ஆமென். ஆமென். இது திறமையினால் அல்ல, ஆமென் பலத்தினால் அல்ல, கர்த்தர் நம்மை நினைவு கூர்ந்ததினால். ஹalleluya. ஆமென். எல்லாரும் நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் கண்களை மூடலாம். ஆமென். ஹalleluya. கர்த்தர் நம்மை நினைவு கூர்கிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். ஹalleluya. ஹalleluya. Oh, thank you, Holy Spirit. நன்றி ஆண்டவரே. ஆமென். பரிசுத்த ஆமென் பிள்ளைகளுக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்தவான்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆமென். ஹalleluya. ஆபிரகாமை நினைத்து கூர்ந்து ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் விடுதலையாக்கினீரே. ஆபிரகாமை நினைவு கூர்ந்து ஆண்டவரே ஆமென் இயேசுவின் மூலமா எங்களை எல்லாம் ரட்சித்திருக்கிறே ஆண்டவரே. ஆமென். அருமையான பிரதருக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆமென். இந்த கான்ஸ்டன்ட் ஊழியங்களின் மூலமா கர்த்தாவே சாலமன் பிரதரை கர்த்தர் நினைவு கூர்ந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். பாஸ்டர் ஸ்டீபன் அவர்கள் மூலமா கர்த்தர் செய்திருக்கிற நன்மையான காரியங்களுக்காக அவர்களை நினைவு கூர்ந்து கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்திருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். நன்றி சொல்லுகிறேன். ஓ ஹalleluya. 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 ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். யாராவது ஒருவர் ஆமென் ஹalleluya இவரை ஆசீர்வதித்து குடும்பத்தார் ஆசீர்வதித்து ஒருவர் சுருக்கமாய் ஜெபிங்க. அதை தொடர்ந்து நான் ஜெபம் பண்ணுகிறேன். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், சர்வலோகத்துக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே ஸ்தோத்திரம், பிதாவாகிய தேவனே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மகாராஜாவே ஸ்தோத்திரம், இயேசு ராஜாவே ஸ்தோத்திரம், பரிசுத்தாவியானவரே ஸ்தோத்திரம், திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்பா என் நேற்று இன்று என்று மாறாத தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரரே அப்பா. ஆபிரகாமின் தேவனே ஸ்தோத்திரம், ஈசாக்கின் தேவனே ஸ்தோத்திரம், யாக்கோபின் தேவனே ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் தேவனே ஸ்தோத்திரம், எங்கள் ராஜாவே ஸ்தோத்திரம், எங்கள் மீட்பரே ரட்சகரே ஸ்தோத்திரம், எங்களுக்காக ஜீவனை கொடுத்த அன்பு இயேசுவே ஸ்தோத்திரம். அப்பா இந்த அருமையான மாதவழியில கர்த்தாவே பிரதர் சாலமோன் வீட்டையில வந்து ஆண்டவரே இப்படியா
ஆளும்படியாய் பிரதிஷ்டை பண்ணும்படியாய் கர்த்தர் திரும்பி செய்கிறேன். நன்றியப்பா. கர்த்தர் கொடுத்த இந்த ஆசீர்வாதங்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரப்பா. கர்த்தர் எங்களை நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆபிரகாமை நினைத்து லோத்தை ஆசீர்வதித்த தேவன். அப்பா, நீங்க ஆண்டவரே பரிசுத்த ஆண்டவரே ஊழியக்காரரை நினைத்து ஆண்டவரே எங்க ஊழியக்காரரை நினைத்து ஆண்டவரே எங்களை எல்லாம் ஆசீர்வதித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆயிரம் ஆயிரம் கோடி நன்றி சொன்னாலும் ஈடாக தகவலே. நாங்கள் நிற்பது நீர் மூலமாக இருப்பது சுத்த திருவை அல்லவா? வேறங்களுக்கு முடிவில்லை தேவனே. நாளைதோறும் திருவை புதிதாக சுவாமி. கர்த்தாவே, இந்த வீட்டை ஆண்டவரே நாங்கள் பிதாகுமாரின் பரிசுத்தாவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஆண்டவரை தொழுது கொள்கிற ராஜா உங்களுக்கு நன்றி செலுத்துறப்பா. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துறோம். நீர் செய்த உபகாரங்களுக்காய் நன்றி செலுத்துறோம். பிரதரை நீங்க ஆசீர்வதிங்க, இன்னும் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருக்குள்ளே முடிவு பறிந்து நிலை நிற்கிற குடும்பமாய், கர்த்தருக்கு ஆண்டவரை காத்திருக்கிற குடும்பமாய் ஆண்டவரை இப்படி ஆசீர்வதிங்கப்பா. சகோதரர்கள் சகோதரி ஆண்டவரே கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு கர்த்தருக்கு சாட்சியுள்ள குடும்பமாய் வாழ கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை குடும்பங்களை ஆசீர்வதிப்பா. கர்த்தாவே, நல்லையான வீட்டை கட்டி கொடுத்த கர்த்தருக்கு சோதரம். நாம் ஆண்டவரே கர்த்தர் வீட்டை கட்டாராகி அதை கட்டுகிற பிரயாசை விடுதா என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, ஆமாண்டே, எவ்வளவு பணம் இருந்தாலும் ஆண்டவரே இல்லாகட்டி வீடு கட்டுறது என்று சாதாரண விஷயம் இல்லை ஆண்டவரே. அது மிகவும் கஷ்டமான காரியம் ஆண்டவரே. பணம் இருந்தாலும் கட்ட முடியாது, வாங்க முடியாது ஆண்டவரே. தேவரையும் மனம் இறங்கி இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறீங்க. நன்றி ராஜா, நன்றி. கர்த்தாவை எத்தனைக்கு அருள் செய்து கொடுத்த இந்த வீட்டுக்காய் நன்றி. ஆண்டவரை காவல் பிரதருக்கு ஒரு விடியாக்கு கொடுத்த வீட்டுக்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த குடும்பங்களை பிள்ளைகள் பிள்ளைகளை பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கர்த்தருக்குள்ள மனரமியமாய் வாழ உதவி செய்து ஆசீர்வதிங்கப்பா. கிறிஸ்துக்களே நிலை நிற்கணும். கடைசி வரை கிறிஸ்து பிள்ளைகளாய் ஜீவிக்க உதவி செய்யப்பா. காலமோ அதிகமா ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளா எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே ஜீவிக்க உதவி செய்யுங்க. பிள்ளைகளை வேற பிள்ளைகளை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த வீட்டை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே பேசி கேட்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். மனைவிக்காக பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த வீட்டிலே தங்கி காவலிக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை நினைத்து ஆண்டவரே அப்பனை ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவர் இன்னும் ஆண்டவரை உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக நாம மாத்திரம் மகிமை படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் துதி கனமாய்மை உமக்கே தருகிறோம். இந்த ஆராதனை கத்த ஆண்டவரே ஜெபத்தை கத்த எங்களுக்கு ஆசீர்வதித்தபடி நாங்கள் ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையும் வழியே இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் நீ ஆசீர்வதிக்கிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை நீ நினைத்திருக்கிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீ செய்வதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும். நல்ல பிரயோஜனமான ஊழியக்காரன் கடமை மாத்திரம் செய்திருக்கிறோம். ஆமென். எல்லா துதி கடமையும் உமக்கே தருகிறோம். இயேசு மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் தொடர்ந்து